கடலில் 43 நாட்கள் பயணம் செய்து கடைசியில் கரையை நெருங்கியபோது ஆவேசமாக கடலில் குதிக்கும்படி உத்தரவு. உயிர் தப்பியவர்கள் கடலில் நீந்தி கரை சேர்ந்தார்கள். 22 வயது முகம்மது 1972 ராஸ் அல் கைமாவுக்கு வந்தார். அவர் அல் வசில் கிளப்பில் வேலைக்குச் சேர்ந்தார். காற்றாடி மட்டுமே இருந்த அந்த காலத்தில் அவர் கால்பந்து பந்துகளை கவனித்தார், மைதானத்தை பராமரித்தார், வீரர்களுக்கு உதவினார். அவரது அர்ப்பணிப்பு காரணமாக அவர் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார். அவரது கிராமத்தில் அல் வசில் ஸ்டிக்கர்கள் இன்றும் கதவுகளில் இருக்கின்றன. அவரது மகன் அப்பாஸ் சொல்கிறார், என் தந்தை கடலை கடந்ததோடு மட்டுமல்ல, இதயங்களுக்கிடையே பாலம் கட்டினார். அவரது தைரியம்தான் என்னை வரலாற்றாசிரியராக்கியது, கோல்டன் விசா பெற உதவியது. வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், தனியாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அவரது பாடம். இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது? இது போன்ற கதைகளை மேலும் கேட்க விரும்புகிறீர்களா? dubai.tamil பின்தொடருங்கள்.